சோழர்கள் காலம் 12வது நூற்றாண்டில் சோழர்களுக்கும் அந்த பக்கம் வந்து இந்தோனேஷியாவில் ஸ்ரீவிஜய பேரரசு, அந்த ஸ்ரீவிஜய பேரரசுக்கு இடையில ஒரு பெரிய தகராறு. என்ன தகராறுன்னா, சைனாவோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர்கள் எப்பவுமே சைனாவிலேருந்து ஜாவாவுக்கு வரும். ஜாவாங்கிறது சுமத்ராங்கிறது இந்தோனேஷியா, இந்தோனேஷியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும். அந்த ரூட்டை விட்டு நம்ம சோழர்கள் நேரடியாக சீனாவோட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. எதுக்கு நடுவில் நான் டைரெக்டாக இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போயிடுறேன் என்று அவங்களோட பாதையை உருவாக்கி சைனாவுக்கு போக முயற்சி பண்ணாங்க. அது வந்து சிங்கப்பூர் பகுதியினுடைய எக்கனாமிக்ஸை வந்து பாதிக்குதுங்கிறதுனால ஸ்ரீவிஜயர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில ஒரு 100 வருஷம் சண்டை நடந்தது. அந்த சண்டையினுடைய இறுதியில் 2 பேருமே பலவீனப்பட்டு போனாங்க. அதே காலகட்டத்தில் தான் ஐரோப்பாவில் போர்ச்சுகீஸ்லையும் இங்கிலாந்துலையும் ஸ்பெயின்லையும் நெதர்லாண்ட்லையும் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்தியா தான் முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் அவங்களுக்கு. இந்தியாவோட ஸ்பைசஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனவே இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிக்கணும்னு எடுத்த முயற்சியில் தான் அமெரிக்காவே கண்டுபிடிச்சான். உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் 1400களில் வந்து மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சிந்தனை ஐரோப்பாவில் இருந்ததுன்னா ஒன்று தான். ஏன்னா சைனாவோட அவங்க தரை வழியில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. சீனாவோட தரை வழியில் வந்து அவர்கள் வந்து வணிகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீனாவுக்கு அடுத்து ஆசியாவில் பெரிய நாடு இந்தியா. இந்தியாவோட நேரடியாக வணிகம் பண்ணுறது சிரமமாக இருக்குது. செங்கடல் பகுதி ஒத்து வரல. எனவே இந்தியாவுக்கு நேரடியாக கடல் வழி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதன் பலனாகத்தான் போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு, டச்சு, இங்கிலாந்து, பிரெஞ்சு அத்தனை பேரும் வந்து கடலில் வந்தான். அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். மெகல்லன், வாஸ்கோ ட காமா எல்லாருடைய கதையும். அப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த சோழர்களுக்கும் ஸ்ரீவிஜய பேரரசுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டின் வழியாக இந்த பகுதி கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இங்கே பவர்ஸ் இல்லை, சோழ பேரரசு இல்லை. அப்போ ஏற்பட்ட வெற்றிடத்தை முதலில் அரபு வணிகர்களும் அதன் பிறகு ஐரோப்பியர்களும் கைப்பற்றிய பிறகு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு இருந்த அந்த பொருளாதார பலம், பொருளாதார ஆதிக்கம் அல்லது அவங்களுடைய ஸ்பேஸ், அவங்க வெளி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சங்க இலக்கியத்தை பார்க்கணும். இங்க பட்டிலைப்பாளையன்னு ஒரு இலக்கியம், நான் மொத்தம் கவலைப்படாதீங்க, பாடலாம் எடுக்க மாட்டேன், ஒரு சுருக்கமாக சில பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். அதுல வந்து நம்முடைய பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்ததுன்னு எழுதுறான். காவிரி பூம்பட்டினத்துல ஒரு அழகான நகரம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் கலந்து இனிது உறங்கும் முட்டாச்சிறப்பின் பட்டினம்னு எழுதினான். பல மொழிகளை பேசுறவங்கலாம் ஒன்றாக சேர்ந்து கலந்து வாழ்கின்ற எல்லையற்ற சிறப்புடைய பட்டினம். அங்க ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்தில் எவ்வளவோ பொருள்கள் வந்து இறங்குது, எவ்வளோ பொருள் ஏற்றுமதி ஆகிறது. வானத்திலிருந்து மழை பெய்து தரையெல்லாம் வந்து வெள்ளமா வருது. பிறகு அந்த அந்த வெள்ளம் எல்லாம் மறுபடியும் ஆவியாகி மேகமா மாறுது. வானத்திலிருந்து மழை பொழிவதை போலவும் தரையில் இருக்கக்கூடிய நீர், கடலில் இருக்கக்கூடிய நீர் வானம் மீண்டும் எடுத்துக்கொள்வதை போல எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்தது. என்ன நடந்தது? அரேபியாவிலிருந்து வந்த குதிரைகள், இந்தியாவின் வடக்கு பகுதியிலிருந்து வந்த மாணிக்கம், அதே போலவே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சேர சோழ பாண்டியர்கள் நாடுகளிலிருந்து வெளியே போன அந்த ஸ்பைசஸ், இது எல்லாமே அங்கு நடந்ததை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு பொருள்களை மட்டும் விற்பனை செய்யல. ஒரு பக்கம் அரபு நாட்டு பொருள்களையும் மற்ற பொருள்களையும் வட இந்திய பொருள்களையும் வாங்குது, அதை எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க. அதே போல தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வரக்கூடிய பொருள்களை வாங்கி அவர்கள் அரபு நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா ஜியாகிரபிக்கலா நாம நடுவில் இருக்கிறோம்.